ஹலோ மக்களே! இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருநெல்வேலி சொதி வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் காய்கறி வந்துட்டு வேக வச்சுருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸை வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு 4 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சியும் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அதை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு ஓரளவு அதை வதக்கினா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2வது தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2வது தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், அருமையான திருநெல்வேலி சொதி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.